ஒரு டிவி ஷோ வந்து மக்கள் மத்தியில் பேசு பொருளாக மாறுது. அந்த டிவி ஷோனால வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே அது ஒரு ட்ரெண்டாக வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த டிவி ஷோ தான் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து நிர்ணயம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிவி ஷோஸ் இருந்திருக்கு. அந்த டிவி ஷோ எந்த மாதிரி விஷயம் பண்ணுன்னா அதில் ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயம் நடக்குது, அதை பற்றி எல்லாருமே ட்ரெண்டாக பேசிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு டயலாக் வருது, அது எல்லாமே பேசிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு ஜோக் இருக்குது, அது எந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருப்போம். அதில் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஷோ தான் வந்து பிக் பாஸ். பிக் பாஸ் பற்றி நம்ம வந்து எதாவது விமர்சித்து பேசினா கூட நம்மளோட பார்வையாளர்களில் பல பேர் வந்து இந்த ஷோவை பற்றி தயவுசெய்து பேசவே பேசாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க. அந்தளவுக்கு நிறைய பேர் ரொம்ப தெளிவாகவும் இருக்காங்க, அவங்களுக்கு கடுப்பும் ஆகுது. இது வந்து நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு தெரில. ஏதோ ஒரு ஷோ வந்து நல்லா போகல அப்படின்னா அதில் பல பேரோட உழைப்பு இருக்குது, நம்ம மீடியாவில் இருந்திருக்கோன்றதுனால அது ஒரு பெரிய டீம் எஃபர்ட் அப்படிங்கிறதுனால ஒரு விஷயம் நாசமாக போயிடணும், அது வந்து மொக்க வாங்கிடணும், அப்படியே படுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிரியேட்டிவ் ஃப்ரீடம் அண்ட் மீடியாவில் கொடுக்கப்பட்டிருக்க ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி ஷோஸ்லாம் வரதை பயன்படுத்தி கிரியேட்டிவாக எந்த அளவுக்கு வித்தியாசமாக நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டால் வரவே வராது. அப்பேற்பட்ட ஒரு விதத்தில் பார்த்தா இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோவே வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிசிட்டி இல்லாமல் ஜாலியாகவும் நடத்தலாம், நல்ல ஒரு ஷோவாகவும் நடத்தலாம். என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் அது ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் ஷோவாகவும் மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு பயன்படுற ஒரு ஷோவாகவும் வந்து நடத்தலாம். ஆனால் டாக்ஸிசிட்டியின் உச்சம் இந்த வருஷம் ஏறதுனால பிக் பாஸோட டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து ராக் பாட்டமை அடித்த வந்து இந்த வருஷம் தானா. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 5.6 அந்த டிஆர்பி வந்து இருக்கிறதுலே லோவஸ்ட்டான ஒரு 4.6 அதற்கும் கீழே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு சரிவை வந்து பிக் பாஸ் வரலாற்றில், தமிழ் பிக் பாஸ் வரலாற்றை வந்து பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவி மேனேஜ்மெண்ட் வந்து செம்ம காண்டில் இருக்காங்களா, அந்த ஷோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே. அப்படி இருக்கிறது வந்து நிஜமாகவே சொல்கிறேன், நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு குப்பையை காட்டினாலும் மக்கள் வந்து பார்த்துருவாங்க, எந்த ஒரு ஆபாசத்தை வந்து போட்டாலும் தூண்டில் மாதிரி போட்டு வந்து மக்களை வந்து பிடிச்சி உள்ளே இழுத்துடலாம் அப்படின்னு நினச்ச அந்த க்ரியேட்டிவ் மீடியா ஹவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அடி. பான் பார்க்கறதுக்கு ஈஸியாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை தாண்டி வந்து கெட்ட விஷயங்கள் டாக்ஸிசிட்டியை பார்க்கறது டேரெக்டாக தேடி போய் பார்க்கறதுக்கு அதுக்கு நிஜமாகவே அதுக்கான டொமைனில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இந்த ஷோ வந்து மக்கள்கிட்ட வந்து சேர்ந்தது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்குது அப்படிங்கிறதுனால தான். அதில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட அஜெண்டாவை புஷ் பண்ணுறது, முடிஞ்ச அளவுக்கு ஆபாசமாக அதை செல் பண்ணுறது அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் வந்து இறங்கிட்டீங்க. அதற்கு இந்த வருஷம் நீங்கள் தேர்ந்தெடுத்த நபர்களாக இருக்கட்டும், அவங்களை நீங்கள் பண்ண வச்ச விதங்களாக இருக்கட்டும், நீங்கள் ஆடியன்ஸோட மைண்டுன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாள் வந்து ரொம்ப சின்சியராக நிறைய வீடியோ போட்டிருப்போம். என்னைக்கா ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு வீடியோ போட்டிருப்போம், அதை வந்து ஈஸியாக ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு மேலே நம்ம ஒரு கிரியேட்டர் நம்ம மேலே இருக்க மரியாதை வந்து அவங்களுக்கு போயிடும். அந்த வகையில் இப்படிப்பட்ட ஒரு டிவி சேனலில் தொடர்ந்து அவன் அந்த ஷோவை பார்த்துட்டே இருக்கான். அந்த ஷோவில் வந்து டாக்ஸிசிட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அவன் வந்து சில நேரத்தில் வந்து பார்க்குறான், அது அவனுக்கு பிடிச்சிருக்கு, அதுக்கு அவன் அடிமையாயிட்டான்றதை தாண்டி என்னடா இது வேணுன்ட்டே நம்ம மைண்ட் எப்படி பொல்யூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கணிச்சிட்டான், ரொம்ப ஸ்டூப்பிடாக இருக்குது அப்படின்னு கணிச்சிட்டான்னா அதற்குண்டான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா இன்றைக்கி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு என்டர்டெயின் பண்ணுறதுக்கு, நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி. அந்த விதத்தில் இந்த ஷோவை வந்து புறக்கணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் மனிதர்கள், அதாவது வியூவர்ஸு அப்படின்னு தான் இந்த வருஷத்தோட அந்த டிஆர்பி ரேட்டிங்ஸை பார்த்தா வந்து தெரியுது. மற்றபடி அந்த ஷோக்குள்ளே வந்து இந்த ஷோக்குள்ளே போனால் நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம், இன்னும் கொஞ்சம் இப்படியா ஃபேமஸ் ஆகிடலாம், நம்ம லைஃப்பில் செட்டில் பண்ணலாம், கடனை அடைச்சிடலாம், நான் ரொம்ப நாளாக வந்து மீடியாவில் ஏதோ ஒரு இடத்த அடையணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட கனவோட தான் வந்து போயிருப்பாங்க. நம்மளும் எனக்குள்ளேயும் நிறைய கெட்டதும் இருக்கும், நான் முழுசாக நல்லவனும் இல்லை. அது மாதிரி அங்கே போயிருக்கவங்க முழுசாக அவங்களாம் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் அவங்க எப்படி அந்த இடத்துக்கு போனாங்க, ஃபேமஸ் ஆனாங்க, பெரும்பான்மையாக அந்த ஷோவில் இருக்கவங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒரு லாட்டை வச்சு, அந்த லாட்னா அந்த கும்பலை வச்சு அவங்க வெளில எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மில்க் பண்ண ட்ரை பண்ணுற கண்டென்ட் எல்லாத்தையும் தான் நம்ம வந்து எதிர்த்து வந்து பேசிகிட்டே இருந்தோம். மற்றபடி எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு காழ்ப்பும் எந்த ஒரு சேனல் மேலேயும் இல்லை. குறிப்பாக அதில் உள்ளே போயிருக்க கண்டஸ்டன்ஸ் யார் மேலேயும் நம்மளுக்கு தனிப்பட்ட விரோதம், டைரக்ட் விரோதம்னு எதுவுமே இல்லை. இருந்தால் கூட பரவாயில்ல, வன்மத்தை வந்து கொட்டலாம் அப்படின்னு நைஸாக இருந்தாலும் அவர் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பட் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ராக் பாட்டமாக டிஆர்பி வந்து அடிச்சிருக்கிறது உண்மை. நீங்கள் வேணால் விசாரிச்சு பார்த்துக்கோங்க, நம்ம சும்மா சொல்ல. சரி, இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஒரு ஷோவை பற்றி, டிவி ஷோ, ரியாலிட்டி ஷோ, அது பிக் பாஸ்ன்ற ஷோவை பற்றி வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக அதை பேன் பண்ணணும். மிஞ்சி போனால் யாரெல்லாம் பேசுவா அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சில பேர் யூடியூப்பில் வந்து பேசுவாங்க. யாரெல்லாம் வந்து மொராலிட்டி, அறம், சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான சிந்தனைகள் மட்டுமே இருக்கணும், வந்து நச்சை வந்து விதைக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு நிறைய பேர் வந்து பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு டப்புன்னு எனக்கு ஞாபகம் வருதுன்னா நம்ம கூட அதிகமாக வந்து பயணிச்சுட்டு இருக்க பாரிசாலன் அவர்கள். அவர் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் பிக் பாஸ் சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 மாதிரி பாரிசாலன் அபவுட் பிக் பாஸ் சீசன் 1, சீசன் 2 அது மாதிரி நீங்கள் ஒரு வருஷமும் வந்து பார்த்துட்டே இருக்கலாம். அவர் மட்டும் சொல்ல, அது மாதிரி நிறைய பேர் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அதாவது இந்த ஷோ வந்து ஒரு நச்சு ஷோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வருஷம் தான் வந்து அதை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சைடில் இருந்து பார்த்திங்கன்னா குரல்கள்லாம் வந்து ஒலிக்க ஆரம்பிச்சிது. அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்போ வந்து பாரிசாலனம் அப்படின்னு பேசுறது மட்டும் இல்லாமல் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் டிவி சேனலில் அதை பேன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட்டாக வந்து எடுத்து பேசுகிறாங்க.
இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் ஒரு டிபேட் எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னா எல்லா டிபேட்டில் உள்ள டாப்பிக்கும் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் இல்லை, அவங்க சமூகத்தின் நியாயத்துக்காக தான் பேசுகிறாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. சில நேரத்தில் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கும் வந்து பேசுவாங்க டிபேட்ஸ்லாம். சில நேரத்தில் ஆளும் அரசாங்கம் பண்ணக்கூடிய நிறைய தவறுகள் தொந்தரவுகள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஷயங்கள் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதற்கு ஆப்போசிட்டாக வேறு ஏதாவது நெரேட்டிவ் பில்ட் பண்ணிருப்பாங்க. அதனால் எல்லா டாக் ஷோலையும் அந்த டிபேட்ஸ்லையும் எடுக்கப்படுற டாபிக் அதில் கூப்பிட்ற நபர்கள் அவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து அங்கீகரிக்கல. பட் ஒரு ப்ராப்பர் மீடியா எஸ்டாப்ளிஷ்டு மீடியா நியூஸ் சேனலில் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோவை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டிபேட்டு ப்ரைம் ஹவரில் வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு யூடியூபரு ஏதோ வந்து சமூக நலம் சார்ந்து பேசுகிறவங்க 2-3 பேர் மட்டும் இல்லை, இது பல இடங்கள் இது வந்து எதிரொலிச்சிருக்கு. அதுவும் இந்த வருஷம் அது வந்து எதிரொலிச்சிருக்கு. பாத்ரூமுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனை கூப்பிட்டு போயிட்டு வந்து வியூ நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குது. அதுவும் அந்த பொண்ணு எந்த மாதிரியான பொண்ணு அப்படிங்கிற எதுக்கு பேர் போன பொண்ணுன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம யாரையுமே வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணல. அதை நீங்கள் வந்து தனியாக பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராமில் கூட ரீல்ஸாக கூட போட்டுக்கோங்க. அதை நம்ம ஆதரிக்கலை. உங்களோட இடத்துல வந்து நம்மளால் வர முடியாத விமர்சனம் பண்ணிட்டு போகலாம். பட் மெயின் ஸ்ட்ரீம் சேனல் குழந்தைங்களாம் ஈஸியாக வந்து ஆக்சஸ் உள்ள ஒரு சேனல் வீட்டுக்குள்ளே வருது அந்த ஷோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தொடர்ந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு கேவலமான ஷோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாய் மாதிரி குலைச்சிட்டே இருக்க சில பேர் மட்டும் இல்லாமல் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதை எடுத்துருக்குன்னா மக்கள் மத்தியில் அது ஒரு பேசுபொருளாக இருக்குது அப்படிங்கிறத மீடியா சேனல்ஸுமே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. இந்த நியூஸ் சேனல் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நியூட்ரலான ஒரு சேனல் தான். அவங்க இதை எடுத்து பேசுகிறப்போ வந்து அதில் நிறைய பெரும்பான்மையான கருத்து வந்து அதில் வந்திருக்கவங்க சொல்கிறாங்க. எல்லாருமே இந்த ஷோக்கு எதிராக தான் வந்து பேசியிருந்தாங்க. சரி அதை விடுங்க, இந்த சேனலுக்கு தான் ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குது, இன்னொரு சேனலில் பார்த்து போகிறாம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது கூட நினச்சிக்கலாங்க. நியாயம், ஓகே, இந்த சந்தேகத்தை வந்து புரிஞ்சிக்க முடியுது. வாக்ஸ் பாப்புன்னு சொல்லுவாங்க, மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு மைக்க நீட்டு வந்து ஒப்பீனியனாக கேட்குறாங்கல்ல. அப்படி வந்து ஒப்பீனியனாக கேட்குறப்போ பெரும்பான்மையாக ஓப்பனாக சொல்ல போனால் கமல் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தார்ல அந்த பிரைம் டைம், இந்த ஆரி அவர்லாம் வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அந்த ஆல்மோஸ்ட் அந்த டைம் கூட நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் கேட்டிருந்தா ஒரு 4 பேர் அதை பேன் பண்ணணும்னு சொல்லியிருப்பான். 6 பேர் ஏங்க எல்லாத்தையும் பேன் பண்ணால் என்னங்க அர்த்தம், கேன்சல் கல்ச்சராக போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுக்கு சப்போர்ட்டாக பேசியிருப்பாங்க. பட் இப்போ அந்த வாக்ஸ் பாப்பில் போய் பார்க்குற பெரும்பான்மையாக ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஷோவுக்கு எதிராக வந்து பேசுகிறாங்க, அதை பேன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு அதோட பேட் இம்பேக்ட் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படின்னா அந்தளவுக்கு கீழ்த்தரமாக இறங்கிட்டாங்க இந்த ஷோ. அதோட வெளிப்பாடு தான் வந்து இந்த வருஷம் தெரியுது. பேன் பிக் பாஸ் அப்படிங்கிற ஹேஷ்டேக் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்துச்சு. இதில் நம்மளுக்கு எதுவும் இது வெற்றிலாம் நம்ம கொண்டாடல. பட் பாருங்கள், உங்களோட ஒரு கேவலமான ஒரு ஷோ ப்ரோக்ராமிங்னால எங்கே கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கன்னு சொல்கிறதுக்காக தான். மக்களும் வந்து எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சிருக்குன்னா, மக்கள் ஆபாசத்தை வாங்கிப்பாங்க, அவங்களாம் திருந்த மாட்டாங்க, அவங்களாம் நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக குறை சொல்லிட்டு போயிடும். அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்க ஒரு குழந்தையோ இல்லை அவங்களே அது வந்து தப்பான விதத்தில் பாதிச்சு அவங்களோட நேரத்தை வந்து தவறாக செலவிட்டுருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதன் வெளிப்பாடாக அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ நான் இங்கே உட்காந்துட்டு ஒரு கேமரா ஓடி பேசுகிறேன்றனால நான் மட்டும் பெரிய கெளுத்தி மற்றவங்களுக்குலாம் மூளையே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்க முடியாது. எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக வந்து சிந்திக்கக்கூடிய திறன் தான். ஸோ அவங்க எல்லாருமே இதை வெளிப்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறது பரவாயில்லையே, நம்ம அவங்கள மாதிரியே வந்து யோசிக்குமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சைட் சந்தோஷமாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் பேன்லாம் இந்த ஷோ பண்ண முடியுமான்னு பார்த்தா ஐ ஆம் ரியலி சாரி டு சே திஸ். எல்லாருமே போராட்டம் பண்ணாலும் நிறைய பேர் பேசினாலும் டிபேட்லாம் வச்சாலும் இந்த மாதிரி பொதுமக்கள்கிட்ட கொந்தளிப்பு ஏற்பட்டாலும் இந்த ஷோவை பேன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த சேனலோட பேக்ரவுண்டு ஸ்ட்ரென்த் அப்படி. ப்ளஸ் ஒரு கர்நாடகாலாம் பார்த்திங்கன்னா இந்த ஷோ வந்து தப்பு பண்ணிட்டாங்க, அது எல்லாம் மீறிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஷோ வந்து பாதியிலே வந்து நிறுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த அரசாங்கம் தலையிட்டு அந்த ஷோவை வந்து நிறுத்தியிருக்கு. இந்த அரசாங்கத்துக்கு அந்த பவர் இல்லையான்னு கேட்டால் அரசாங்கம் நினச்சா முடியும். பட் நிஜமாவே உள்ளூர ஒரு கருத்தியெல்லாம் வந்து இந்த ஷோவை வந்து அரசாங்கம் நிறுத்த முயற்சிக்குமா, இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு தவறை வந்து கொண்டு போய் சேர்க்குதுன்னு அவங்க வந்து நினைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் வந்து சந்தேகம். அவங்களுடைய கருத்தின்படியே அந்த ஷோவில் நிறைய விஷயங்கள் நடக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து டைரெக்டாக ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு சொல்லல. இதெல்லாம் தவறு இல்லைங்க, இதெல்லாம் சுதந்திரங்க, இதெல்லாம் வந்து ரேஷ்னலாக திங்க் பண்ணுங்க, நம்மலாம் வந்து குரங்குலேருந்து வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து சயின்டிஃபிக் லாஜிக்கு கொண்டு வந்து இது நியாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம சயின்ஸ்க்கு எதிரானவங்க இல்லை, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சயின்டிஃபிக் ஊழல் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துலையுமே. அந்த வகையில் நம்ம அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா நினச்சா இந்த ஷோவை நிறுத்தலாம் முடியும். பட் அவங்கள பிடிச்சவங்க அவங்களுக்கு வேண்டியவங்களே பல பேர் இந்த ஷோவோட பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வேண்டிய திசை திருப்பல் இந்த ஷோ வந்து பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறதுனால அந்த திசை திருப்பத்துக்கான வேலையை செய்கிற முக்கியமான ஆட்களும் இந்த ஷோவுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறனால அவங்க எதை பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ஊரில் மக்கள் வந்து ஒரு பக்கம் வந்து கொந்தளிக்கிறாங்க, பிக் பாஸை வந்து பேன் பண்ணோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பரவாயில்ல தெளிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்வை இருந்தாலும் இன்னொரு சைட் சேட் ட்ரூத் இஸ் பிட்டர் ட்ரூத் இஸ் இந்த ஷோவை வந்து பேன் பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கலி வந்து வாய்ப்பே இல்லை. பட் எந்த ஒரு ஷோவாக இருந்தாலும் இதெல்லாம் இந்த ஷோலாம் பேன் பண்ணுற மாதிரி மக்கள் யோசிப்பாங்களா, நம்ம மட்டும் தான் அப்படி யோசிக்கிறோம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் 2-3 வருஷத்துல வந்து ஒரு பெரிய
மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் தொடர்ந்து வந்து அந்த ஷோவில் நடக்கிற தவறுகள்லாம் பற்றி பேசக்கூடாது அப்படின்னு பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா யாருமே பேசல, அதை எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அதை மீம்ஸாகவும் ரீல்ஸாகவும் எல்லாருமே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பரப்பிட்டு இருக்காங்க. அதை வந்து க்ளோரிஃபை பண்ணுற மாதிரியே கண்டென்ட் பண்ணிருக்காங்க. அதை மில்க் பண்ணிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ ஒன்றும் இப்போ ஒன்று அந்த 100 நாளில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5-6 வாட்டியாவது அதில் நடக்கிற தவறு இல்லை ஏற்றுக்க முடியாத விஷயம், அதில் பேசப்படுற தவறான அரசியல், அதில் ஒரு இருக்கக்கூடிய வேற்றுமை நச்சுத்தன்மை எப்படி வந்து நம்மளுக்கு தெரியாமலே வந்து புகுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பற்றி பேசிய அதான் ஆக வேணும் போல இருக்குது. ஏன்னா ஆதரவாக பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஏற்று பேசுறதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஏற்றுனா அதில் இருக்க கண்டஸ்டன்ட் யாராவது பிடிக்கலன்னா இன்னொரு கண்டஸ்டன்ட் சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் அந்த ஷோவில் ஒரு கான்செப்டாகவே ஏதோ ஒரு தவறு இருக்குது, அதில் ஒரு தவறை உட்புகுத்த வந்து முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிற பேசுறதுக்கு கம்மியாக இருக்காங்கன்றனால தான் நம்ம ஏதோ ஒரு டைம் இது பேசுகிறோம். இந்த வாட்டியும் இந்த பிக் பாஸ் பற்றின வீடியோக்கு என்ன மன்னிச்சிருங்க. பட் நான் சொன்ன கருத்துக்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.